ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ என்ன பார்க்குறோன்னா காஸ்ட் அக்கௌண்டிங்கில் லேபர் காஸ்டிங்கில் பார்த்துட்ருக்கோம். இது வரைக்கும் வந்து பீஸ் ரேட் சிஸ்டம், வேஜஸ் பிளான் எல்லாம் பார்த்தோம். பீஸ் ரேட் சிஸ்டம்னா டிஃபரன்ஷியல் பீஸ் ரேட் பார்த்தோம், டெய்லரோடது, மேரிக்ஸ், கான், டாஸ், போனஸ் பிளான் இதெல்லாம் பார்த்தோம். இப்போ வந்து போனஸ் சிஸ்டம் பார்க்க போகிறோம், ஒரு இன்சென்டிவ் ஸ்கீம் எப்படின்னு சொல்லலாம். இதில் என்னென்ன இருக்குன்னா ஹால்சே ப்ரீமியம் பிளான் பார்க்க போகிறோம், ஹால்சே வேர் ப்ரீமியம் பிளான், நெக்ஸ்ட் ரோவன் பிளான், பாட் வேரியபிள் ஷேரிங் பிளான், நெக்ஸ்ட் எமர்சன் எஃபிஷியன்சி பிளான், பிடெக்ஸ் பாயிண்ட் ப்ரீமியம் சிஸ்டம், ஆக்சலரேட்டிங் ப்ரீமியம் பிளான், குரூப் ஆர் கலெக்டிவ் போனஸ் பிளான், இதை பற்றிலாம் பார்க்க போகிறோம். இதில் வெரி இம்பார்ட்டன்ட் ஏதாவது ஒரு சம் வந்து கேட்டுருவாங்க, இல்லை ரெண்டையும் கம்பேர் பண்ணி கூட எக்ஸாமில் வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது. அதனால் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹால்சேவ் ப்ரீமியம் பிளான் தான் பார்க்க போகிறோம், ஓகேவா? இப்போ ஹால்சேவ் ப்ரீமியம் பிளானை எப்படி சொல்லலாம் அப்படின்னா 50-50 பிளான் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இதோட என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் எர்னிங் இஸ் ஈக்குவல் டு T into R plus 50% of S minus T into R. ஓகே, இப்போ டீனா அப்படின்னா ஆக்சுவல் டைம் டேக்கன் எவ்வளோ எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது டீன்னு நோட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஆருங்கிறது ரேட் பெர் ஆர், ஒரு ஹவருக்கு எவ்வளோ ரேட் அப்படிங்கிறது 6, எஸ் அப்படிங்கிறது ஸ்டாண்டர்ட் டைம், ஓகேவா? கன்ஃபியூஸ் ஒன்றும் இல்லையே. டீங்கிறது டைம் டேக்கன், அதாவது ஆக்சுவல் டைம், ஆருங்கிறது ரேட் பெர் ஆர், ஒரு ஹவருக்கு எவ்வளோ ரேட் அப்படிங்கிறது, எஸ்ஸுங்கிறது ஸ்டாண்டர்ட் டைம். ஓகே, ப்ராப்ளம் பார்ப்போம். கால்குலேட் த ஏர்னிங்ஸ் ஆஃப் எ ஒர்க்கர் ஃப்ரம் த ஃபாலோயிங் as per ஹால்சே பிளானில் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு 3 கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டைம் கொடுத்துட்டாங்க 12 hours. ஆக்சுவல் டைம் பார்த்தீங்கன்னா 3 ஒர்க்கர்ஸாக பிரித்து கொடுத்துருக்காங்க. ஏ வந்து 10, பி வந்து 8, சி வந்து 6 hours ஒர்க் பண்ணுறாங்க, ஓகேவா? இப்போ ரேட் பெர் ஹவர் 8 அப்படி கொடுத்துட்டாங்க. இதாவது எஸ்ஸுங்க கொடுத்துட்டாங்க. டி வந்து டைம் டேக்கன் எவ்வளோ வந்து ஒவ்வொரு இதுங்களும் வந்து அவங்க டைம் எவ்வளோ ஹவர்ஸ் ஒர்க் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. ரேட் பெர் ஹவரும் 8 hours கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம ஃபார்முலா போட போகிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு பி கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஹவர்லி ரேட் ஆஃப் வேஜஸ் வந்து 10ன்னு கொடுத்துறாங்க. ஸ்டாண்டர்ட் டைம் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் ஆஃப் எ டசன் யூனிட் ஆஃப் எ ப்ராடக்ட் இஸ் 2 hours, அதாவது ஒரு டசனுக்கு 2 hours வந்து ஒரு டசனுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அப்போது ஆக்சுவல் டைம் டேக்கன் பை த ஒர்க்கர் வந்து 25 டசன் எடுத்துக்கிறாரு, எப்படின்னா 40 hours. இப்போது நமக்கு ஸ்டாண்டர்ட் டைம் என்ன 25 இன்ட்டு 2, அதாவது ஒரு டசனுக்கு 2 ஹவர்ஸ்க்கு ஒரு டசன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அப்போ 25 டசனுக்கு 25 இன்ட்டு 2ன்னு சொல்லிட்டு ஸ்டாண்டர்ட் டைம் கால்குலேட் பண்ணோம்னா இதை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணிடலாம், ஓகேவா? நெக்ஸ்ட்டு சி பார்த்தீங்கன்னா சி கண்டிஷன் ஆர்டிக்கல் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. மிஸ்டர் எஸ் எ ஒர்க்கர் இன் எ ஃபேக்ட்ரி வந்து 300 யூனிட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸ்டாண்டர்ட் டைம் பார்த்தீங்கன்னா அலௌட் 10 minutes பெர் யூனிட், 10 minutes வந்து பெர் யூனிட்டுக்கு. ஆக்சுவல் டைம் வந்து 44 hours கொடுத்துறாங்க. அப்போது ஸ்டாண்டர்ட் டைம் வந்து பெர் யூனிட் வந்து 10 minutes. அப்போ நமக்கு எவ்வளோ தேவை, 300 யூனிட்ஸ் தேவை. அப்போ 300 இன்ட்டு 10 கால்குலேட் பண்ணிட்டோம்னா நம்ம எல்லாத்தையும் வச்சு அப்ளை பண்ணிடலாம். ஓகே, வாங்க சம் பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், டோட்டல் ஏர்னிங்ஸ் என்ன ஃபார்முலா சொன்னேன் ஹால்சே ப்ரீமியம் பிளானுக்கு டி இன்ட்டு ஆர் ப்ளஸ் 50% ஆஃப் எஸ் மைனஸ் டி இன்ட்டு ஆர். இப்போ டீங்கிறது என்னது, ஒர்க்கர். என்ன இந்த ஒர்க்கர் வந்து அவங்கள்ட்ட ஆக்சுவல் டைம் எவ்வளோ டேக்கன் பண்ணியிருக்காங்க, 3 ஒர்க்கர் இருக்காங்க, ஏபிசி, அவங்க தனித்தனியாக போடணும் 3 பேருக்கும். இப்போ ஏவோட ஆக்சுவல் டைம் எவ்வளோவே 10 hours. இப்போ இங்கே ஃபஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஏ ஒர்க்கர் ஏக்கு தான் போடுறோம். அப்போ டி வந்து 10, எஸ்ஸோட வேல்யூ என்ன, ஸ்டாண்டர்ட் டைம் என்ன கொடுத்துருக்காங்க 12 hours கொடுத்துருக்காங்க. அப்போ 12, ஆரோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க 8. இதை வச்சு ஃபார்முலாவில் அப்ளை பண்ண போகிறோம். 10 இன்ட்டு 8 ப்ளஸ் 50% ஆஃப் 12 மைனஸ் 8 இன்ட்டு 8. இப்போ 10 இன்ட்டு 8 80 வரும். 12 மைனஸ் 10 2 இன்ட்டு 8 வந்து 16, 16ல் 50% 8. அப்போ 80 + 8 பார்த்தீங்கன்னா இப்போ ஒர்க்கர் ஏக்கு வந்து எவ்வளோ கிடைக்கும், ₹88 கிடைக்கும். அதே மாதிரி ஒர்க்கர் பிக்கு பார்த்தீங்கன்னா அவங்க ஆக்சுவல் டைம் எவ்வளவு, ஒர்க்கர் பிக்கு வந்து 8 hours. இப்போ இதை வச்சு நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். இப்போ ஒர்க்கர் பிக்கு பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் டைம் வந்து 8 hours. எஸ் வந்து அதே தான் 12, ஆர் வந்து 8, இதே தான் வரும். ஆக்சுவல் டைம் மட்டும்தான் வரும். அப்போ 8 இன்ட்டு 8 ப்ளஸ் 50% ஆஃப் 12 மைனஸ் 8 இன்ட்டு 8. 8 8 64 வரும். 12 மைனஸ் 8 பார்த்தீங்கன்னா 4, 8 4 32, 32ல் 50% 16. அப்போ 64 + 16 போட்டிங்கன்னா ₹80. ஒர்க்கர் சி வந்து அவரோட ஆக்சுவல் டைம் எவ்வளோன்னா 6 hours எடுத்திருக்காரு. அப்போ டீயோட இது வந்து 6, எஸ் அதே தான் 12, ஆரும் 8.
அப்போ 6 into 8 ப்ளஸ் 50% ஆஃப் 12 minus 6 into 8. 6 into 8 பார்த்தீங்கன்னா 48. 12 minus 6 6 6 6 8 42. அதில் பாதி பார்த்தீங்கன்னா 6 8 48. 48ல் பாதி பார்த்தீங்கன்னா 24. இப்போ 48 + 24 கால்குலேட் பண்ணிங்கன்னா ₹72. இதுதான் ஒர்க்கர் சியோடு. ஓகேவா? இப்போ பியோட கண்டிஷன் பார்ப்போம். ஹவர்லி ரேட் ஆரோட வேல்யூ கிடச்சிருச்சு, ₹10 போட்டுட்டோம். டைம் டேக்கன், அதாவது டைம் டேக்குன்னு என்ன சொல்லிட்டாங்க, 40 hours எடுத்திருக்காங்க. அப்போ டீயோட வேல்யூ 40ன்னு தெரிஞ்சிருச்சு. எஸ்ஸோட வேல்யூ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு டசன் 2 ஹவர்ஸ்க்கு ஒரு டசன் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அப்போ 25 டசன் எனக்கு வந்து 2 × 25 கால்குலேட் பண்ணால் 50 hours கிடச்சிருது எஸ்ஸோட வேல்யூ. இப்போ இதை வச்சு ஃபார்முலாவில் அப்ளை பண்ணோம்னா டீயோட வேல்யூ 40 40 × 10 ப்ளஸ் 50% ஆஃப் 50 - 40 × 10. 50 - 40 10. 10 10s 100. 100ல் 50% போயிடுச்சுன்னா 50. 40 × 10 400. 400 + 50 பார்த்தீங்கன்னா ₹450 கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சி பார்த்தீங்கன்னா, ஆர்டிகல்ஸ் ப்ரொடியூஸ் பை மிஸ்டர் எஸ் வந்து என்ன பண்ணுறாரு, 300 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. ஆனால் இங்கே ஸ்டாண்டர்ட் டைம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 10 minutes per யூனிட் கொடுத்துருக்காங்க. நமக்கு 300 யூனிட்ஸ் தேவை. அப்போது 300 × 10 போட்டிங்க அப்படின்னா 3000 கிடைக்கும். இங்கே வந்து அதை ஹவர்ஸில் தான் நம்ம கால்குலேட் பண்ணி வச்சுக்கணும். அப்போது 3000 என்ன பண்ணணும், டிவைடட் பை 60ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 50 hours கிடைக்கும். இப்போ இதை வச்சு தான் கால்குலேட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஆக்சுவல் டைம் டீயோட வேல்யூ 44 hours கிடச்சிருச்சு. ஸ்டாண்டர்ட் ரேட் ₹5 கிடச்சிருச்சு. பாருங்கள், ஆக்சுவல் அதாவது டீயோட வேல்யூ 44 hours கிடச்சிருச்சு. ஸ்டாண்டர்ட் டைம் வந்து 300 யூனிட்ஸா. அப்போது நமக்கு 10 minutes per யூனிட் கொடுத்துருக்காங்களா, 10 × 330 போடணும். போட்டிங்கன்னா 10 × 300 போடுங்க. 3000 minutes கிடைக்கும். மினிட்ஸை வந்து ஹவர்ஸில் கால்குலேட் பண்ணுறதுக்கு 3000 டிவைடட் பை 60 போட்டிங்கன்னா 50 hours கிடைக்கும். 50 hours. ரேட் பெர் ஹவர் வந்து ₹5. ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிங்க. 44 × 5 + 50% into 50 - 44 × 5. 44 × 5 மல்டிப்ளை பண்ணோம்னா 220 கிடைக்குமா? 50 - 44 எவ்வளவு, 6. 6 × 5 30. 30ல் 50%னா 15. அப்போ 220 + 15 போட்டிங்கன்னா ₹235 கிடைக்கும். ஓகேவா? வெரி வெரி ஈஸி தான். ஃபார்முலா மட்டும் பைகாட் பண்ணிங்க. ஃபார்முலாவில் அப்ளை பண்ணணும் வேண்டியதான் ஈஸியாக. நீங்கள் ஸ்டாண்டர்ட் டைம் கொடுக்காட்டியும் எப்படி போடணுங்கிறது உங்களுக்கு தெரியும். அதனால் போட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.